ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம சிக்ஷா கிளாஸ்ல யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான 50 டேஸ் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் எந்தெந்த யூனிட்ஸ்ல மெயினா என்னென்ன டாபிக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் அந்த டாபிக்ஸை வந்து எப்படி இந்த 50 டேஸ்க்குள்ள கவர் பண்றது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கீழே வந்து சாட் கமெண்ட்ல போடலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் வழியா நீங்க எங்களை ரீச் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற யூனிட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்டிமைசேஷன். இப்போ நமக்கு மித்த லெசன் ப்ரோக்ராமிங், டிஎஸ்ஏ இது எல்லாமே நமக்கு எம்டெக், பிடெக் இதில் நமக்கு கவர் ஆயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு நமக்கு அது வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆனால் டிஸ்கிரீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்டிமைசேஷன் பொறுத்த வரைக்கும் லிட்டில் பிட் மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டட் டாபிக். ஸோ நமக்கு வந்து இந்த லெசன்ல ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எவ்ரி லைக் பாஸ்ட் 4 இயர்ஸ். ஸோ நம்ம இப்போ பண்ண போற எல்லா அனாலிசிஸுமே பேஸ்ட் ஆன் பாஸ்ட் 4 இயர்ஸ். அண்ட் பாஸ்ட் 4 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 1ல இருந்து அரௌண்ட் 11 to 17 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த யூனிட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. பட் ஹார்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த 4 டேஸை நல்லா யூஸ் பண்ணி இந்த யூனிட்ஸை வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதில் நான் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்டிமைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக் வந்து ப்ரோபொசிஷனல் லாஜிக் அண்ட் ப்ரெடிகேட் லாஜிக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இந்த கான்செப்டை மட்டும் இந்த யூனிட்ல ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு இந்த கான்செப்ட்ல இருந்து மட்டும் அரௌண்ட் 12 கொஸ்டின்ஸ் நமக்கு எல்லா யாரும் கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் இந்த லெசன்ல நீங்க இம்பார்ட்டண்டா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இன்னொரு டாபிக் பார்த்தீங்கன்னா கிராஃப் தியரி. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். கிராஃப் தியரி அண்ட் ப்ரோபொசிஷனல் அண்ட் ப்ரெடிகேட் லாஜிக் இதுல இருந்து மட்டும் ஆவரேஜா நமக்கு வந்து இதுல கிராஃப் தியரில இருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 15 கொஸ்டின்ஸ். ஸோ பாஸ்ட் 4 இயர் அனாலிசிஸ் யூ கேன் சி திஸ் டூ டாபிக்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இது இல்லாம நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ். நமக்கு ப்ராபபிலிட்டியில பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இயர்ல நமக்கு வந்து காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட் டைப் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த 4 டாபிக்ஸுமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். நெக்ஸ்ட் குரூப் தியரி எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் தியரி நமக்கு இம்பார்ட்டன்ட். நமக்கு ஆவரேஜா 3 to 4 கொஸ்டின்ஸ் பாஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்க இந்த டாபிக்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் அலாங் வித் தட் யூ கேன் லேர்ன் பூலியன் அல்ஜீப்ரா. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே நமக்கு பூலியன் அல்ஜீப்ரா அண்ட் ஆல் த ரிலேஷன்ஸ் கம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்கிப் பண்ண கூடாத டாபிக்ஸ் தான் இதை இப்போ மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது. அண்ட் இந்த பிளான் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு டேவும் இந்த பர்டிகுலர் சப் டாபிக்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபார் பர்டிகுலர் டே இப்போ டே 1ல வந்து உங்களால் இந்த நம்ம கொடுத்துருக்கிற எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ப்ரூவன் ஷெட்யூல். ஸோ நம்மளோட பாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த பிளானை யூஸ் பண்ணி தான் தே ஹேவ் கிளியர் த பேப்பர். அதனால நீங்க வந்து நம்பி இந்த பிளானை எடுக்கலாம். பட் ஒருவேளை ஓகே சம்டைம்ஸ் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க, இப்போ டே 1ல என்னால் 4 டாபிக்ஸையும் கவர் பண்ண முடியல அப்படின்னா டோன்ட் வரி. இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை கண்டிப்பா கவர் பண்ணுங்க. ஸோ இப்பதான் புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பாஸ்ட் இயர் இந்த 2 லெசனுக்கான பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸையுமே நல்லா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த டாபிக்ஸ்க்கான பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதை லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதர்ஸ் யூ கேன் ரீச் அவர் டீம் த்ரூ வாட்ஸ்அப். ஸோ கம்ப்ளீட் யூஜிசி நெட்டோட நமக்கு பாஸ்ட் 10 இயர்ஸோட பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. நீங்க அதை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 அண்ட் டெஸ்ட் சீரீஸும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கான செப்பரேட் டெஸ்ட் சீரீஸும் இருக்கு. அந்த டெஸ்ட் சீரீஸும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற யூனிட் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். இதுவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட் தான். பாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14 to 17 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து இந்த யூனிட்ல இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் பாத்தீங்கன்னா இட் இஸ் த மெமரி ஹைராக்கி. ஸோ மெமரி ஹைராக்கி அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி எப்படி வந்து ஆர்கனைஸ் ஆயிருக்கு இது எல்லாமே இந்த லெசனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். நமக்கு வந்து மெமரி ஹைராக்கில இருந்து மட்டும் பாஸ்ட் இயர்ல we have around 10 to 11 questions. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் நமக்கு.
memory hierarchy. So இந்த யூனிட்ஸ் நீங்க கவர் பண்ணும்போது ஃபோக்கஸ் ஆன் திஸ் மெமரி ஹைரார்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ கிவ் திஸ் த இந்த டேல இந்த பர்டிகுலர் டேல இந்த டாபிக் வந்து நீங்க கிவ் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் அட்ரஸிங் மோட்ஸ் பார்த்துருப்போம். அந்த அட்ரஸிங் மோட்ஸை பத்தி ஸ்டடி தெம் இன் டீடைல். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அலாங் வித் அட்ரஸிங் மோட் ஸ்டடி அபவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்ட் அட்ரஸிங் மோட் இது இந்த யூனிட்ல வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் இப்போ நம்ம யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் டாபிக்கு நிறைய ப்ரியாரிட்டி சொன்னேன். ஆனால் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் இப்போ நான் சொன்னது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் இதை தவிர மித்த இருக்கிற எல்லா டாபிக்ஸ்ல இருந்தும் நமக்கு எல்லா இயரும் 1 to 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்க அப்படி பார்க்கும்போது இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் லைக் மெமரி ஹைராக்கிலேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 10-11 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் இயர் அனாலிசிஸ். ஆனால் மித்த சைக்கிள் லைக் அட்ரஸிங் மோட்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 5 to 6 கொஸ்டின்ஸ். இது இல்லாம நமக்கு எல்லா டாபிக்ஸ்க்குமே இப்போ கேமேப்ல இருந்து நமக்கு பாஸ்ட் இயர்ல வி காட் 2 to 3 கொஸ்டின்ஸ். தென் டிஜிட்டல் லாஜிக், சர்க்கியூட்ஸ், காம்பனன்ட்ஸ், பைப்லைனிங் இது எல்லாத்துல இருந்துமே நமக்கு ஆவரேஜா 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கவர் ஆயிருக்கு. ஸோ அது இல்லாம மல்டி ப்ராசஸர். ஸோ அதனால நீங்க இந்த பிளானை யூஸ் பண்ணி இந்த கான்செப்ட்ஸை பர் டே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, ரிமைனிங் இருக்கிற கான்செப்ட்ஸை ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஏன்னா நமக்கு மிக்ஸ்டா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ வி காட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆல் த டாபிக் லைக் இன்புட் அவுட்புட் ஆர்கனைசேஷன்ல வி ஹேவ் 3 டாபிக்ஸ். ஓகே, 3 கொஸ்டின்ஸ் பாஸ்ட் இயர் அண்ட் 8085 ப்ரோக்ராமிங் அண்ட் மெஷின் லாங்குவேஜ் எல்லாத்துல இருந்துமே நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ எல்லா கான்செப்ட்ஸுமே நல்ல பேசிக்ல இருந்து ஸ்டடி அபவுட் அசம்பிளர், வாட் இஸ் அசம்பிளர், லிங்கர், லோடர், இது எல்லா கான்செப்ட்ஸையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. மெயின்லி இந்த கான்செப்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் ஆஃப்டர் திஸ் கோ டு த யூனிட் 3. ஸோ ப்ரோக்ராமிங் யூனிட் பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து இட் இஸ் லிட்டில் பிட் நமக்கு வந்து மிக்ஸ்டா, நான் முன்னாடி போன சிஎஸ்எக்ஸ் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் கொஞ்சம் மிக்ஸ்டான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் வந்து ப்ரோக்ராமிங் இன் சி. பட் ப்ரோக்ராமிங் இன் சியில் வந்து நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த 5 கொஸ்டின்ஸுமே யூ கேன் சி இட் இஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் தே ஹேவ் பிக். ஸோ ப்ரோக்ராமிங் இன் சி பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த whole lesson like in programming in C you can expect 5 to 7 questions. ஓகே, அண்ட் இந்த எல்லா டாபிக்ஸுமே நமக்கு வந்து மெயின்லி தே ஆர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தட் இஸ் இது எல்லா கான்செப்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இட் இஸ் த சின்டாக்ஸ் டிக்ளரேஷன். ஸோ சின்டாக்ஸ் டிக்ளரேஷனுக்கு கீழே நமக்கு டேட்டா டைப்ஸ் வரும், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லூப்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அது இல்லாமல் வி ஹேவ் ஃபைல் ஹேண்ட்லிங். ஃபைல் ஹேண்ட்லிங்ல இருந்து எவ்ரி இயர் வி கேன் எக்ஸ்பெக்ட் 1 to 2 கொஸ்டின்ஸ். அரே, இன்ஹெரிட்டன்ஸ், ஓகே, அண்ட் அந்த டாப் டவுன் அப்ரோச். ஸோ வாட் இஸ் டாப் டவுன் அப்ரோச், வாட் இஸ் பாட்டம் அப் அப்ரோச், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல இருந்து நமக்கு வந்து எவ்ரி இயர் 1 to 2 கொஸ்டின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் த டிஸ்ட்ரக்டர்ஸ். இதுலையுமே வி கெட் அரௌண்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். அண்ட் இதில் வந்து நமக்கு ப்ரோக்ராமிங் 2 டைப்பாக நம்ம பிரித்தோன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் தென் வி ஹேவ் வெப் ப்ரோக்ராமிங். இதில் வெப் ப்ரோக்ராமிங்கில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 4 to 5 கொஸ்டின்ஸ். அண்ட் அதே டைம் வெப் ப்ரோக்ராமிங் தட் இஸ் XML, HTML, சர்வர்லெட்ஸ் இதுல இருந்தும் நீங்கள் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் கம்மிங் to 3D programming. So 3D programming we get questions from all the types. Okay, நம்ம கிளிப்பிங்கா இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷன், பேசர் கர்வ், கியூபிக் கர்வ், இது எல்லாத்துல இருந்துமே நமக்கு வந்து பாஸ்ட் இயர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ மெயின்லி ஃபோக்கஸ் ஆன், ஸோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்குமே மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் த பேசர் கர்வ். ஸோ இதுல இருந்து நமக்கு பாஸ்ட் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ கியூபிக் கர்வ். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். அண்ட் தென்
2D transformations, clippings, 2D transformations and the clippings. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதர் than that நமக்கு எல்லா இயருமே வி காட் கொஸ்டின் ஃப்ரம் ஸ்கேலிங், ப்ரொஜெக்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பைனரி இமேஜ், 1D அரே, 2D அரே, ஓகே, மேட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எல்லா டாபிக்ஸ் வந்து நமக்கு மிக்ஸ்டா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ மெயினா பெய்சர் கர்வ், கியூபிக் கர்வ், இந்த இந்த டாபிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் 2D பொறுத்த வரைக்கும் 2D டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிளிப்பிங், இது எல்லாத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒருவேளை கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இப்போதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மெயின்லி இந்த டாபிக்ஸை வந்து கவர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றோம், ஸோ எல்இடி, எல்சிடி, அந்த பேசிக்ஸ் படிங்க. தென் come on to 2D transformation. So 2D transformationsல என்னென்ன, what is translation, scaling, and இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு பாஸ்ட் இயர்ல வந்திருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பர்டிகுலர் x1 y1ல இருந்து x2 y2க்கு இஃப் இட் இஸ் டிரான்ஸ்லேட்டிங், இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ x1 ஈக்குவல் டு kx. ஸோ அந்த ஃபார்முலாஸை எல்லாத்துக்குமே ஃபார் ஆல் ஸ்கேலிங், ரொட்டேஷன், ரிஃப்ளெக்ஷன், எல்லாத்துக்குமே அந்த ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணுங்க. அண்ட் நமக்கு கர்வ்ஸில் பொறுத்த வரைக்கும் பெய்சர் கர்வ் அண்ட் கியூபிக் கர்வ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அண்ட் இதை வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 days ஆர் மோர் தென் எனஃப் ஃபார் தட். ஓகேவா? நீங்கள் நல்லா எனக்கு கேட்டிங்கன்னா லைக் இஃப் யூ ஹாவ் டைம், ஒன் அண்ட் லைக் இந்த 2 டாபிக்ஸுமே நீங்கள் லாஸ்ட் 2 days ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற யூனிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த டிபிஎம்எஸ். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து ஆன் ஆவரேஜ் நமக்கு 17 to 14 கொஸ்டின்ஸ் வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் வந்து எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல்ல இருந்து ஆன் ஆவரேஜ் ஒரு அட்லீஸ்ட் 10 to 14 கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எஸ்கியூஎல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதில் வந்து எஸ்கியூஎல்ல ஆல் கமாண்ட்ஸ், கன்ஸ்ட்ரெயின், டேட்டாபேஸ் ட்ரிகர்ஸ், இது எல்லா டாபிக்ஸுமே. ஸோ ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் எஸ்கியூஎல். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ரிலேஷனல் அல்ஜீப்ரா அண்ட் த ரிலேஷனல் கேல்குலஸ். இதுல இருந்தும் நமக்கு ஆவரேஜா வி ஹாவ் 5 to 8 கொஸ்டின்ஸ். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ ரிலேஷனல் அல்ஜீப்ரா அண்ட் ரிலேஷனல் கேல்குலஸ், இந்த டாப்பிக்கை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அண்ட் நார்மலைசேஷன். ஸோ இதுல இருந்தும் நமக்கு பாஸ்ட் இயர்ல, ஸோ இப்போ நான் சொல்ற டாபிக்ஸ் எல்லாமே இட் இஸ் ப்ரையாரிட்டி வைஸ். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, கிவ் இட் டு எஸ்கியூஎல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இந்த டாபிக் relational algebra and relational calculus, then go on to the functional dependency and normalization. ஸோ இது நான் சொல்ற ஆர்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ரையாரிட்டி வைஸ் ஆர்டர். ஸோ அந்த பர்டிகுலர் டே, ஃபார் எக்ஸாம்பிள் டே 17 நீங்கள் எஸ்கியூஎல் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் திஸ் யூனிட். ஸோ அதனால ஃபுல் எஃபர்ட் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த டாபிக். ஒருவேளை இந்த எஸ்கியூஎல் இந்த டே 17ல ஏதாச்சும் ஒரு டாபிக் நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக அதை கவர் பண்ணிடுங்க. ஸோ நான் சொல்கிற டாபிக்ஸ் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. டோன்ட் லீவ் எனி டாபிக்ஸ். எல்லாமே ரொம்ப ரொம்ப, ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணுறோம் அப்படின்றத விட இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸை கவர் பண்ணும். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து ஸ்கோர் தான், நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்றதை தாண்டி ஹவு மச் வி ஸ்கோர். அதனால இப்போ நான் சொல்கிற கான்செப்ட்ஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, கவர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், ஓகே, அண்ட் அந்த கன்கரன்சி கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும். இதை தவிர நமக்கு வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ்லேருந்து ஆவரேஜாக ஒரு கொஷின்ஸ் வரும், B+3லேருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே ஹடூப், பிக் டேட்டா, ஹடூப், இதுல இருந்து நீங்கள் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 கொஷின். ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு இந்த டாபிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி லைக் கம்மியான மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூ கேன் ஸ்பெண்ட் 1 day. ஓகேவா? நெக்ஸ்ட் டே நீங்கள் அந்த டாபிக்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாஸ்ட் இயர் கொஷின்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ ஹடூப்லேருந்து தான் நமக்கு ஆன் ஆவரேஜ் வி கெட் 1 to 3 கொஷின்ஸ். ஓகேவா? 1 to 3 கொஷின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுங்க. அண்ட் இஆர் டயக்ராம் பொறுத்த வரைக்கும்
ஓகே. டயகிராம் அந்த கான்செப்ட்ஸ் படிச்சுக்கோங்க. வி கேன் எக்ஸ்பெக்ட் லைக் 1 to 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டயகிராம். இந்த நான் இப்ப சொன்ன கான்செப்ட்ஸ் எதையுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் திஸ் யூனிட். அண்ட் எல்லா யூனிட்ஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறமே ஹாவ் அ டெஸ்ட். ஒரு டெஸ்ட் நீங்க எடுத்து பார்த்தாதான் யூ வில் நோ வாட் ஆர் த கொஸ்டின் யூ மிஸ்ட். அண்ட் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸுமே வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸாக இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒரு கான்செப்ட்ஸ் ஒரு யூனிட் கவர் பண்றீங்கன்னா ஆஃப்டர் த யூனிட் ஒரு யூனிட் டெஸ்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் யூனிட், யூனிட் 5 நமக்கு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நமக்கு வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ டே 21 யூனிட் 5. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து மெயினான டாபிக்ஸ் யூனிட் 5ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சிபியூ ஷெட்யூலிங். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் நமக்கு சிபியூ ஷெட்யூலிங் அண்ட் அதில் வந்து ரவுண்ட் ராபின், ஓகே, எஸ்ஆர்டிஎஃப், எஸ்ஜேஎஃப், இந்த கான்செப்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகே, சிபியூ ஷெட்யூலிங், ரவுண்ட் ராபின், எஸ்ஆர்டிஎஃப் அண்ட் அந்த சிபியூ ஷெட்யூலிங்குள்ளே நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் வரும். வி ஹேவ் ரவுண்ட் ராபின், வி ஹேவ் எஸ்ஆர்டிஎஃப், எஸ்ஜேஎஃப். இந்த கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிபியூ ஷெட்யூலிங்ல இருந்து. ஸோ இந்த லெசன்ல நமக்கு மேஜரான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சிபியூ ஷெட்யூலிங் அண்ட் தென் டிஸ்க் ஷெட்யூலிங். ஸோ இந்த லெசன்ல the scheduling concept, okay, both the CPU scheduling and disk scheduling, it is very 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 important topic. And next இந்த லெசன்ல நமக்கு priority ன்னு பாத்தீங்கன்னா it's the paging. ஓகேவா? ஸோ பேஜிங்ல நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் அண்ட் இதுல இருந்து நமக்கு பாஸ்ட் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ ஒரு பர்டிகுலர் சீரீஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ இந்த இதுல வந்து நமக்கு பேஜ் ரீப்ளேஸ் ஆகணும், எத்தனை வாட்டி ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் லைக் மெத்தட் 1ல பண்ணும்போது வாட் வில் பி த வேல்யூ, ஓகே, அண்ட் வாட் இஸ் டிஎல்பி. டிஎல்பியும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மெயினா நீங்க இந்த லெசன்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாப் 3 டாபிக்ஸ் இதுதான். ஓகே, சிபியூ ஷெட்யூலிங், டிஸ்க் ஷெட்யூலிங் அண்ட் பேஜிங். ஸோ பேஜிங் பொறுத்த வரைக்கும் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஆல் த பேஜிங் டெக்னிக்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மெமரி மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா ஆல் த மேனேஜ்மெண்ட் அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி பேஜிங் டெக்னிக்ஸ் இது எல்லாமே நமக்கு கவர் ஆயிரும். அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்ல இருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 5 to 6 கொஸ்டின்ஸ் ஆன் ஆவரேஜ். ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, மெமரி மேனேஜ்மெண்ட் அண்ட் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். இது தவிர நமக்கு இருக்கிற கிரிட்டிக்கல் செக்ஷன், பீட்டர்சன்ஸ் ப்ராப்ளம், பீட்டர்சன்ஸ் சொல்யூஷன், இது எல்லாமே நமக்கு வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஐநோட் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லை மல்டி ப்ராசஸர், ஓகே, வி ஹாவ் கர்னல் மாடியூல்ஸ், இது எல்லாத்துல இருந்துமே ஆவரேஜ் 1 to 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது தீஸ் ஆர் வெரி வெரி எசென்ஷியல் டாபிக்ஸ், நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாத டாபிக்ஸ். அதை தவிர ஓகே, ஸ்டடி அபவுட் த சிஸ்டம் கால்ஸ், ஓகேவா, டீட்டெயிலாக சிஸ்டம் கால்ஸ் படிங்க. அண்ட் வி ஹாவ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஓகே, லினக்ஸ். நெக்ஸ்ட் இந்த யூனிட்ல நீங்க கவர் பண்ண வேண்டியது வந்து நமக்கு லினக்ஸ் டாபிக்ஸ். ஸோ லினக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற கமாண்ட்ஸ், இதுல இருந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. அண்ட் இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால லினக்ஸ் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் பாஸ்ட் இயர் கமாண்ட்ஸை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கு ரிலேட்டட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஸ்ட் இயர்ல வந்து ஹவு டு நேவிகேட் டு ரூட் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா ரூட் ரிலேட்டடா என்னென்ன கமாண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குதோ சி தட் டாபிக்ஸ். ஸோ லினக்ஸ் ஓஎஸ் அண்ட் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த லெசன்ல ஓரளவுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ டாப் 3 டாபிக்ஸ் இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிபியூ ஷெட்யூலிங். ஸோ சிபியூ ஷெட்யூலிங்குள்ள ரவுண்ட் ராபின் படிங்க, எஸ்ஆர்டிஎஃப், எஸ்ஜேஎஃப், இதை டீடைல்டாக படிங்க. தென் வி ஹாவ் டிஸ்க் ஷெட்யூலிங், தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் பேஜிங், பேஜிங்ல பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் அதர் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு பாஸ்ட் இயர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த கான்செப்ட்ல இருந்து நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் இந்த டெக்னிக்ஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி ஈஸி. நீங்க ஒரு வாட்டி லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே லாஜிக்ல தான் எல்லா கொஸ்டின்ஸுமே வரப்போகுது. ஸோ இட் இஸ் வெரி வெரி லைக் ஹை ஸ்கோரிங் கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா கான்செப்ட் நம்ம இப்போ மித்த நியூமரிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இப்போ பேண்ட் வித் அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுனா ஒவ்வொரு இதுக்குமே நமக்கு அந்த கான்செப்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனால் பேஜிங் டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டெக்னிக்கோட பேஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ.
நீங்க அந்த மாடல்ல எல்லா கொஸ்டினுக்குமே யூ ஷுட் பி யூசிங் த சேம் டெக்னிக். ஸோ அந்த டெக்னிக்கை அந்த பேசிக் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஹை ஸ்கோரிங் டாபிக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற யூனிட் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட பாஸ்ட் 4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா we can expect around 8 to 10 கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்து. இந்த யூனிட்ல நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் எஸ்ஆர்எஸ். ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். அதுல நமக்கு ஸ்பெசிஃபிக்கா வி ஹாவ் அபவுட் த ரிலையபிலிட்டி. இதுல இருந்து நமக்கு பாஸ்ட் இயர்ல 9 to 11 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு பேஸ்ட் ஆன் எஸ்ஆர்எஸ் சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த யூனிட்ல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த எஸ்ஆர்எஸ். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ நமக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ஸ் பார்த்துருப்போம். அதுல we have white box testing, black box testing, unit testing, performance, alpha, beta, exhaustive. இந்த எல்லா டெஸ்டிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல இருந்து நமக்கு பாஸ்ட் இயர் 8 to 7 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் பாத்தீங்கன்னா இட் இஸ் த சாஃப்ட்வேர் டிசைன். ஸோ சாஃப்ட்வேர் டிசைன்ல நமக்கு வந்து கப்ளிங், கோஹெஷன், இல்லைன்னா காம்பனன்ட் லெவல் டிசைன், இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தீஸ் 3 ஆர் த டாப் 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நீங்க மெயினா இந்த லெசன்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் இது 3 தான். இது இல்லாம வி கெட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அந்த டாப்பிக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மித்த டாபிக்ஸ்ல எல்லாத்துலயுமே எவ்ரி இயர் லைக் 1 or 2 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து ரேண்டமா வந்திருக்கு. ஸோ வி ஹேவ் சாஃப்ட்வேர் மாடல் ப்ராசஸ். ஓகே, சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல் ஃபங்க்ஷன் பாயிண்ட்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, அண்ட் தென் வி ஹேவ் கிளீன் ரூம் அப்ரோச். ஸோ இந்த லெசன்ல இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா கிளீன் ரூம் அப்ரோச்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுல இருந்து கோகோமோ, ஓகே, எல்லாத்துல இருந்துமே நமக்கு வந்து அசார்டடா 1 to 2 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ டாப் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இன் இன் எக்ஸாக்ட்லி ரிலையபிலிட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கீழே தான் நமக்கு எல்லாமே வரும். யூனிட் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், இந்த எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சாஃப்ட்வேர் டிசைனிங். இதுல கப்ளிங், கோஹெஷன், காம்பவுண்ட் லெவல் டிசைனிங், இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை தவிர நீங்க இந்த டே வைஸ் இருக்கிற இந்த டாபிக்ஸ் அண்ட் இந்த பிளான்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have unit 7 data structure and algorithm. ஸோ இதுவுமே நமக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த டாபிக் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்லி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஏன்னா நமக்கு இதுல இருந்து பாஸ்ட் இயர் பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி we got problems. So time and space complexity is very very important. And இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் பாத்தீங்கன்னா இட் இஸ் த ட்ரீஸ். ஓகேவா? ட்ரீல மெயினா we have two avial tree, okay, and we have balance tree. இந்த ரெண்டுமே and all the types of tree focus much, but in the avial tree and BST, okay, balanced BST மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ ட்ரீஸ்ல இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பார்த்தீங்கன்னா அல்காரிதம்ஸ். ஸோ அல்காரிதம்ஸ்ல நமக்கு இந்த லெசன்ல கம்ப்ளீட்டா எல்லாமே நிறைய கான்செப்ட்ஸ் அல்காரிதம்னா மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங் அல்காரிதம். ஓகே, ஸோ சர்ச்சிங்ல வந்து என்னென்னா பிரெத் ஃபர்ஸ்ட், டெப்த் ஃபர்ஸ்ட். ஓகே, இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் சார்ட்டிங்ல வி ஹாவ் ஹீப் சார்ட், குவிக் சார்ட். இந்த ரெண்டு டைப் ஆஃப் சார்ட்ஸும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சர்ச்சிங்ல வி ஹாவ் பிரெத் ஃபர்ஸ்ட் சார்ட் அண்ட் த டெப்த் ஃபர்ஸ்ட் சார்ட். இது ரெண்டுமே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிடிஎஸ், ஓகே, அண்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் டிஎஃப்எஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சார்ட்டிங்ல குவிக் சார்ட் அல்காரிதம் அண்ட் ஹீப் சார்ட் அல்காரிதம், இதுல மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் அது இல்லாம வி ஹாவ் கிரீடி. ஓகே, கிரீடி டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ல நமக்கு நாப்சாக் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். கிளியரா? ஸோ அந்த கான்செப்ட்ஸ்ல நீங்க
ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த டாபிக்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஆன் டே 31 to 34 இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் இன் டெப்த்தாக நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக போகும்போது உங்களுக்கு வந்து இந்த 4 days கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன டாபிக்ஸோட பாஸ்ட் இயர் கொஷின்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த லெசனுக்கு வந்து தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, பாஸ்ட் இயர் கொஷின்ல இப்போ அல்காரிதம் அப்படின்னா பாஸ்ட் இயர்ல நமக்கு வந்து கிரீடி அல்காரிதம்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கும். தென் டிவைட் அண்ட் கான்குவர், பேக் ட்ராக்கிங் ஆர் பிரிம்ஸ் அல்காரிதம். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேஸ்ட் லெசன் இந்த லெசனுக்கு வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது யூ கேன் கோ ஒன் டாபிக் பை அனதர். பட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ஐ வில் ரெக்கமெண்ட் யூ டு கோ ஃபார் த பாஸ்ட் இயர் கொஷின்ஸ். நமக்கு 4 years பாஸ்ட் 4 yearsல கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரிப்பீட்டட் கொஷின் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சேம் பேட்டர்ன் கொஷின். ஸோ லாஸ்ட் இயர்ல நமக்கு ஒரு டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா சேம் கொஷின் பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்திருக்கு. ஸோ திஸ் லெசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, பட் இஃப் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட், நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக டெப்த்தாக போகிறதுக்கு பதிலாக ஃபோக்கஸ் ஆன் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் த பாஸ்ட் இயர் கொஷின். ஓகே, பட் இந்த லெசனை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ டே 31 to 34 இந்த லெசனை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டே 35ல டேக் அ டெஸ்ட். ஸோ இந்த லெசனுக்கு ஏற்ற ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுவும் டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த டிஓசி, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அண்ட் த கம்பைலர்ஸ். இதுவுமே நமக்கு வந்து 12 to 10 கொஷின்ஸ் வரும். அண்ட் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மோஸ்டா தியரிட்டிக்கல் பார்ட் தான் இருக்கு. ஓகே, நியூமரிக்கல் டைப் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நமக்கு இந்த லெசன்ல சான்சஸ் இல்லை. ஒன்லி தியரிட்டிக்கல் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் வரும். அண்ட் அதுலயுமே மெயினான இந்த லெசன்ல டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த டியூரிங். ஸோ இட்ஸ் த டியூரிங் மெஷின். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டேவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டியூரிங் மெஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகே, அண்ட் இந்த லெசன்ல நீங்க நெக்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த ரெகுலர் லாங்குவேஜ். ஸோ ரெகுலர் லாங்குவேஜ்க்கு கீழே வி ஹாவ் த பம்மிங் லெமா, ஓகே, ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ஓகே, ரெகுலர் கிராமர்ஸ். இந்த டாபிக்ஸ் அண்ட் இந்த இதுல இருந்து நமக்கு பாஸ்ட் இயர்ல கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. ஓகே, தென் அபவுட் த கிராமர். ஓகே, அண்ட் கிராமர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் லெசன். இப்போ நான் சொன்ன 3 டாபிக்ஸையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இது மூணுமே தீஸ் ஆர் த நமக்கு பாஸ்ட் இயர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்த டாபிக் இது 3. ஸோ வி ஹாவ் டியூரிங் மெஷின், ரெகுலர் லாங்குவேஜ், அதுல பம்மிங் லெமா அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன், தென் இன் டெப்த் அபவுட் த கிராமர். அது இல்லாம ஸ்டடி அபவுட் த ஃபைனட் ஆட்டோமேட்டா, ஓகே, புஷ் டவுன் ஆட்டோமேட்டா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டா. இது எல்லாமே நீங்க பேஸ்ட் ஆன் திஸ் டே ஷெட்யூல் ஓகேவா, டேட் 36 to 39 தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அண்ட் கம்பைலர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இந்த கம்பைலர்ஸ் பார்த்தீங்கன்னா we have different stages of compilers. Okay, parsing, top down approach, bottom up approach, இது எல்லாமே டீடைல்ல பாருங்க. ஓகே, கோட் ஆப்டிமைசேஷன், சின்டாக்ஸ் அனாலிசிஸ், ஸோ பார்சர்ல எப்படி இருக்கும், ஓகே, அந்த கம்பைலரோட டிசைன் எப்படி இருக்கும், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த லெசன்ல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அதை வந்து கோ த்ரூ ஆல் தீஸ் கான்செப்ட்ஸ், தீஸ் ஆர் வெரி வெரி எசென்ஷியல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற யூனிட் பாத்தீங்கன்னா இட் இஸ் த டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், டிசிஎன். டிசிஎன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். இதுல இருந்தும் நீங்க வந்து அரவுண்ட் 12 to 17 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பாஸ்ட் இயர் லாஸ்ட் 4 yearsல நமக்கு வந்து 12 to 17 கொஸ்டின்ஸ் இந்த லெசன்ல இருந்து மட்டும் நமக்கு வந்திருக்கு. இதுல நமக்கு மெயினான டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் லேயர்ஸ். ஓகே, அண்ட் அதுல வந்து ஓஎஸ்ஐ லேயர் அண்ட் த ஓஎஸ்ஐ லேயரோட ப்ரோட்டோகால். இதுல இருந்து நமக்கு லாஸ்ட் 4 yearsல பாத்தீங்கன்னா வி ஹாவ் அரவுண்ட் 9 to 11 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஓஎஸ்ஐ லேயர்ஸ் அண்ட் த ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, அதுல ஒன்னொன்னுலயுமே சி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், நம்ம டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு லேயர்லயும் மெயினா நீங்க படிக்க வேண்டியது வாட் இஸ் த சர்வீஸ், அந்த லேயர்ல என்ன ஃபங்க்ஷன் நடக்கும், ஓகே, அந்த லேயர்ல என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம்,
Next one, what is the interface? That is one layer to another layer. What is the connection? இது மூணுமே it is very very important. Both for TCP/IP and OSI. இந்த மாடல்ல படிங்க. So first layer, லேயரோட ஃபங்க்ஷன், அதுல யூஸ் பண்ற ப்ரோட்டோகால். Next one, second layer. அது மாதிரி OSI layer and protocol is very very important topic. And next important topic ன்னு பார்த்தீங்கன்னா it is the cryptography. So cryptographyல நமக்கு வந்து conversion, so RSA, block cipher, secret keys, இது எல்லாமே it is very very easy scoring topic. ஓகேவா? ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த லெசன்லயுமே கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். ஸோ பிளாக் சிஃபரா இருக்கட்டும் இல்ல சீக்ரெட் கீஸா இருக்கட்டும், இட் இஸ் சேம் கான்செப்ட். ஸோ நீங்க ஒரு கான்செப்ட் அந்த எப்படி என்கிரிப்ட் பண்ணும் ஒரு டீக்ரிப்ட் பண்ணுன்ற அந்த லைக் பேசிக்கை கத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் சால்வ் எனி கொஸ்டின். நமக்கு இதுல இருந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. ஓகே, என்கிரிப்ட் வேர்ட் ஆர் டீக்ரிப்ட் திஸ் வேர்ட், டீக்ரிப்ட் த மெசேஜ்ன்ற டைப் கொஸ்டின் நமக்கு நிறைய வந்திருக்கு. ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் கிரிப்டோகிராஃபி. ஓகே, RSA, பிளாக் சிஃபர், சீக்ரெட் கீஸ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக் வந்து இந்த லெசன்ல இட் இஸ் த ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் அந்த ப்ரோட்டோகால்ஸ்க்கு கீழே இருக்கிற நம்ம நெக்ஸ்ட் இந்த லெசன்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அதெல்லாம் பாருங்க. ஸோ வி ஹாவ் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால், அதை பத்திலாம் டீட்டெயில பாருங்க. ஸோ இந்த லெசன்ல நான் சொன்ன டாப் இம்பார்ட்டன்ட் 3 டாபிக்ஸ்னா இதுதான்: OSI லேயர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், தென் கிரிப்டோகிராஃபி, சப்நெட்டிங், அட்ரஸிங், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர நமக்கு மித்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ப்ராட்பேண்ட் டிரான்ஸ்மிஷன், பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன், இல்லைனா மொபைல் டெக்னாலஜி, சிஆர்சி கோடிங், இதுல இருந்தும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதுல வந்து நமக்கு நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்டா எதுல இருந்து வரும்னா இட் இஸ் இந்த த்ரவுட்புட், பேண்ட்வித், ப்ராபகேஷன் டிலே, இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்லாத்துக்குமான டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கோங்க, யூனிட்ஸ் பார்த்துக்கோங்க அண்ட் ஃபார்முலாஸ். ஸோ மெயின்லி கான்சென்ட்ரேட் ஆன் த்ரவுட்புட் அண்ட் த ப்ராபகேஷன் டிலே. ஸோ அது இல்லாமல் பேண்ட்வித், மல்டிப்ளெக்சிங், சேனல் கெப்பாசிட்டி, ஓகே, தென் எரர் ஹேண்ட்லிங் மெக்கானிசம்ல ஹேமிங் கோட் படிச்சிருப்போம். அதுல ஹேமிங் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறன்ற ஃபார்முலா பார்த்துருப்போம். அண்ட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? ஸோ இந்த லெசன்ல இருந்து நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கான்செப்ட்ஸ் வந்து இதுதான். இதை தவிர டே 41 to 42 நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. Okay, all these topics are very very important. Finally, we are moving on to the last unit, that is the artificial intelligence. Artificial intelligence பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா டாபிக்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், we can get questions from machine learning. ஓகே, ஆல்ஃபா பீட்டா சர்ச், இல்லைனா நியூரல் நெட்ஒர்க்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் மெஷின் லேர்னிங்லே ஓவர் ஃபிட்டிங் ஆர்எல்ஸ் NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அண்ட் சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்குமே நமக்கு வி ஹாவ் வெரைட்டி ஆஃப் கான்செப்ட்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் டாபிக்னு நம்மளால இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆல் த கான்செப்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் have it in the last. ஸோ லாஸ்ட் டாபிக்கா இதை வச்சுக்கோங்க. ஏன்னா பாஸ்ட் இயர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமான கொஸ்டின்ஸ் தான் இந்த யூனிட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஸோ டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட். இந்த லெசனை வந்து நீங்க வந்து லாஸ்ட் லைக் 46 to 50th டே இந்த டாபிக்ஸை வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இந்த லெசன் நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே ஓகே, கான்சென்ட்ரேட் ஆன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த லெசனுக்குமே நீங்க வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, அண்ட் அதை பேஸ் பண்ணி பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்ல இருக்க கான்செப்ட்ஸை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் தட் நமக்கு இந்த வருஷம் வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் K-mean கிளஸ்டர் ஆர் பீட்டா கட் ஆஃப் ஆர் ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங், இந்த கான்செப்ட்ஸ்லாம் இந்த லெசன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த லெசனை வந்து லாஸ்ட் டேக்கு நீங்க புஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப இந்த லெசன்ல நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, நமக்கு பாஸ்ட் இயர்ல வி காட்
ஸோ இப்பதான் இந்த லெசனை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஐ வில் ரெக்கமெண்ட் இந்த லெசன்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ டே 46 to 49. ஓகே, வி ஹேவ் 4 days. இந்த 4 days வந்து இட் இஸ் மோர் தென் இனஃப் டு கவர் த பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? பாஸ்ட் 5 to 6 இயர் இருக்கிற கொஷின்ஸை வந்து நீங்க பாருங்க. அதை பேஸ் பண்ணி அந்த கான்செப்ட்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா கத்துக்கோங்க. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல இன்டெப்த் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் கெட் மோர் ஸ்ட்ரெஸ். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இஃப் இட் இஸ் அ வெரி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஃபார் யூ, என்ன கேட்டீங்கன்னா டோன்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் திஸ் லெசன். ஓகேவா? பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பாஸ்ட் இயர் கொஸ்டின் அண்ட் டெஸ்ட்டை வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. எல்லா லெசனுக்கான டெஸ்ட் சீரீஸுமே நாங்க வந்து பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் இயர் ட்ரெண்ட் அனாலிசிஸ் உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் த நம்பர் ஆன் தி ஸ்கிரீன். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். நீங்க எங்க டீமை கான்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து வாங்கிக்கலாம். ஸோ யூ ஹாவ் அ யூனிட் வைஸ் டெஸ்ட், சாப்டர் வைஸ் டெஸ்ட் அண்ட் வீக்லி அண்ட் மந்த்லி டெஸ்ட். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்பவே நீங்க என்ரோல் பண்ணீங்கன்னா யூ ஹாவ் அ ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ ஃபார் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. இப்போயே என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி அதர் டவுட்ஸ் ஆர் எனி மெட்டீரியல்ஸ் ஆர் எனி டவுட்ஸ் ஃப்ரம் பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 அண்ட் யூஜிசி நெட் இல்லைனா எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து எங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் அ வெரி வெரி குட் டீம், வெரி ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம வி ஹாவ் அ வெரி குட் சிஸ்டம். உங்களுக்கு வந்து எல்லா செஷன்ஸுமே ரெக்கார்டடா இருக்கும். நீங்க ஒரு செஷன் மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களால வர முடியலன்னா கூட யூ வில் ஹாவ் அ ரெக்கார்டட் செஷன். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வீக்லி டெஸ்ட். ஸோ இந்த வீக்ல நீங்க என்னென்ன டாபிக்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் படிக்கிறீங்களோ அதோட ஹோல் டெஸ்ட் வந்து வீக்கெண்ட்ஸ்ல உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும். ஸோ யூ ஹாவ் அ வீக்லி டெஸ்ட். அது மட்டும் இல்லாம மெட்டீரியல். ஸோ பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் இயர் ட்ரெண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தட் வில் பி கொரியர் டைரக்ட்லி, நல்ல குவாலிட்டி. இஃப் யூ ஹாவ் எனி அதர் டவுட் யூ கேன் ரீச் அஸ் த்ரூ த வாட்ஸ்அப். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஜாயின் த வாட்ஸ்அப் ஆர் யூ ஜஸ்ட் டெலிகிராம் அஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம்.